இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸர்சைஸ் 8ல இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போறோம். பாருங்க. If two dice are rolled, then find the probability of getting the product of face value 6. சரிங்களா? Product of face value 6 or the difference of face values 5. இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் 2 டைப்ஸ் ஆர் ரோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கப்ப அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மொத்தம் 36 இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஒன்றா இருக்கும்போது செகண்ட் டைம்லேயே ஒன்றா இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்றத 6 வரைக்கும் போட்டிருக்கும். அதே இது ஃபர்ஸ்ட் டைப் 2 இருந்துச்சுன்னா செகண்ட் டைம் ஒன்றா இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6க்குமே பாசிபிள் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இல்லாட்டி ஏபி த ஈவெண்ட். ஓகேங்களா? என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப், ஓகேங்களா, அவன் அதான் கொடுத்துருக்கான், ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6. ஓகேங்களா? இதை தான் ஏவா எடுத்திருக்கேன். அதாவது 2 நம்பரை பெருக்குனா 6 வரணும் அப்படின்றத தான் அவன் கொடுத்துருக்குறான். இதில் எந்தெந்த 2 நம்பரை பெருக்குனா எனக்கு 6 வரும்னா 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா 6 வரும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6. அதே மாதிரி 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6. வேற எதுவுமே வராது, இங்கே எதுவுமே வராது. 6 6. ஸோ இது வரும் 6 1 மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ அப்போ அதை தான் நான் எழுதுறேன். இப்போ மேலே சொன்ன ஈவெண்ட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1,6 வரும், 2,3 வரும், 3,2 வரும், 6,1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது 4. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ 4/36 கட் பண்ணலாம், 1/9 வரும். பட் கட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ஈவெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது ஒரு ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. லெட் பி பி த ஈவெண்ட்னு எடுக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபேஸ் வேல்யூ த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5. ஓகேங்களா? ஆஃப் கெட்டிங் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 5ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அதை பின்னு எடுக்கிறேன். பியில் வந்து என்னெல்லாம் வரும், அதாவது டிஃபரன்ஸ்னால் 2 நம்பரை கழிச்சா 5 வரணும் அப்படின்றது. ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்திங்கன்னா 1ஐயும் 6ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 5 வரும். 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரும். ஓகேங்களா? வேறு எதுவும் இங்கே வராது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் எதுவுமே 5 வராது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கழிச்சாலும் 5 வராது. ஓகேங்களா? அதே இது 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரும். ஸோ அப்போ எனக்கு மொத்தமே என்னது 1,6 6,1 அப்படின்றது 2 கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பின்றது 2, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 36. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 3/2/36. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 4/36. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈவெண்ட் பி ஈவெண்ட் ரெண்டையுமே பாருங்க. இதில் 1,6 இங்கேயும் இருக்கு, 6,1 இங்கேயும் இருக்கு. 2 இடத்துலையுமே இருக்கு. அப்போ இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏ இன்டர்செக்ட் பி ரெண்டுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுக்க போகிறேன். ஸோ 1,6 அங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்றப்ப ரெண்டையுமே எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதுக்கு என்ன எழுதலாம், நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ இங்கே சொன்னால் அதே ஃபார்முலா தான், 2/36. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்ன, ஆர் அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6 ஆர் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஆர் அப்படின்னாலே ஏ யூனியன் பி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றதுக்கு ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 4/36, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 2/36, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் 2/36. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால இங்கே நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி
மீதி என்ன இருக்கோ அதுதான் 4/36 கட் பண்ணா 9 1/9 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பளம் மீட் பண்ணுவோம்.